எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம சிஏ புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 4. அதாவது 1 நவம்பர் 2011 வந்து சி அக்ரோ லிமிடெட் பர்ச்சேஸ்டு 100 goats of special breed from market. அதாவது இண்டிஏஎஸ் 20 இண்டிஏஎஸ் 20 இல்லைங்க, இண்டிஏஎஸ் 41 அக்ரிகல்ச்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். On 1st November 2021, C Agro Limited purchased 100 goats of special breed from market for 10 lakh with a transaction cost of 2%. Goats fair value decreased from 10 lakh to 9 lakh. As on 31st March 2012, determine the fair value on the date of purchase and as on the financial year end 31st March. Under both cases, these transaction costs are borne by the seller and transaction cost incurred by the seller and the purchaser both. Also past journal entries both situations on both dates. இப்போ தான் நம்ம இந்த கான்செப்ட் பற்றி நம்ம பார்த்தோம். ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 100 goats வாங்குறாங்க ஸ்பெஷல் breed from the market for 10 lakh with transaction cost 2%. அப்போ இப்போ நம்ம வாங்கியாச்சு இல்லையா? என்னைக்கு வாங்குறாங்க? 1/11/2011 இல்லையா? அப்போ இந்த கொஸ்டின் நம்ம கொஞ்சம் ஈஸியாக நம்ம சொல்லிக்கலாம். அதாவது கொஸ்டின் நம்பர் 4 CA ஃபைனல் மெட்டீரியல். இது வந்து எப்படிங்க எடுக்கிறாங்கன்னா எக்ஸாம், அதாவது 2021 ஜனவரி மாதம் நடந்த எக்ஸாம்லேயே கேட்டுருக்குறாங்க. கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு செம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன வாங்குறாங்க இல்லையா? ஆன் 1st January November 2000 Agro Limited purchased 100 goats of special breed from the market of rupees 10 lakh with the transaction cost 2%. அப்போ 10 lakh போட்டுடலாமா அப்படிங்கிறத திருப்பி நம்ம தப்பு பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஒரு அசட் வாங்கினா ஃபிக்ஸடு அசட் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ்னு நம்ம போடுவோம். இங்கே வந்து அப்படி போட முடியாது. ஏன் அப்படின்னா இது பயாலஜிக்கல் அசட். எனக்கு அப்படின்றது ஒரு பயாலஜிக்கல் அசட் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பயாலஜிக்கல் அசட்டாக தான் போடணும். மற்ற பயாலஜிக்கல் அசட் அக்கௌண்ட்டு டெப்டார் டு கேஷ் ஆர் பேங்க் எவ்வளவு? அது நம்ம டூன்ற கான்செப்ட் தெரியும் ஈஸியாக இல்லைங்க. 10 லட்ச ரூபாய். அப்போ டெபிட் கான்செப்ட் தான் தெரியாது. அதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்குனால அந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2% டிரான்சாக்ஷன் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஃபேர் வேல்யூ, டிட்டர்மைன் த ஃபேர் வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ ஃபேர் வேல்யூனா என்ன அப்படின்னா ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல். So what is fair value? இது வந்து என்ன காஸ்ட்டு நம்ம கழிச்சு சொல்லிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி முன்னாலே பார்த்தோம். அதாவது காஸ்ட்ல இருந்து பர்ச்சேஸ்லேருந்து காஸ்ட்டு, பர்ச்சேஸ் காஸ்ட்டாக இருந்தால் ஆட் டு ஃபிக்ஸ்டு அசட், செல்லிங் காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த காஸ்ட் வந்து செல்லிங் காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கழிச்சிடணும். பட் இங்கே இதில் வந்து செல்லிங் காஸ்ட்டாக அல்லது பர்ச்சேஸ் காஸ்ட்டாக நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ 2% அப்படின்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. டிரான்சாக்ஷன் காஸ்ட் 2% அப்படிங்கும் போது 2% 20,000, 9,80,000. அப்போ 9,80,000 அப்படின்றது வந்து செல்லிங் காஸ்ட் தான். இது டிரான்சாக்ஷன் காஸ்ட் 2%ன்றது என்னதான்? செல்லிங் காஸ்ட் தான். அப்போ 2% டிரான்சாக்ஷன் காஸ்ட். அப்போ 20,000. 2%. இப்போ 9,80,000 தான் இந்த அசட்டோட வேல்யூ. ஏன்னா ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் சேல்ஸ். அப்போ இங்கே இடத்துல என்னதான் போகணும்? நம்ம 9,80,000 தான் நம்ம போட்டாகும். 9,80,000 டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 300
இதுதான் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வேற எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வருது. பிகாஸ் இது சேல்ஸ் காஸ்ட், selling cost, sales cost, selling cost. See, now you understood, you understand, now we'll understand the concept very clearly. So biological asset உள்ள வந்துருச்சு, cash வெளியே போயிடுச்சு, அது ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம பார்த்தாச்சு. இது 2%. அப்போ இந்த விஷயம் சரி, 30% 3% என்ன நினைச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டோட வேல்யூ வந்து 10 லட்சத்துலேருந்து 9 லட்சமா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப 9 லட்சமா மாறிடுச்சு அப்படிங்கும்போது உங்க வேல்யூ நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படிதான் தெரியும். ஸோ அப்போ சிம்பிள் தான். இது வந்து நடந்தது வந்து 1/11/2011 நடந்திருக்கு. இப்போ 31/3/2012 ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் அசெட்டோட வேல்யூ 10 லேக்ல இருந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 9 லட்சமா மாறிடுச்சு. 10 லேக்ல இருந்து 9 லட்சமா மாறிடுச்சு. அப்ப வேல்யூ டவுன் ஆயிடுச்சு. அப்ப நல்லா கவனிக்கணும், 9 லட்சத்துக்கு தான் நான் செல்லிங் காஸ்ட் நம்ம போட்டோம். செல்லிங் காஸ்ட் 2%. அப்போ 9 18,000 ரூபாய். அப்போ எவ்வளோ இருந்திருக்கணும்? 9 லேக் பார்க்கலாம். 9 லேக் மைனஸ் 2% போட்டாச்சு, தட் இஸ் 18,000 ரூபாய். அது போட்டால் 8,82,000 ரூபாய் தான் இருந்து இருக்கணும். 31/12/2002 அன்னைக்கு அதோடைய காஸ்ட் நம்ம பட்டா போட்டோம்னா எவ்வளோதான் இருந்திருக்கணும்? 8,82,000 ரூபாய் தான் இருந்து இருக்கணும் இல்லையா? நம்ம தானே என்ன லாஜிக் புரிஞ்சு போச்சு. ஃபேர் வேல்யூ 9 லட்சம் சொல்லிட்டேன், ஏன்னா 9 லட்சம். அப்போ அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் 2% அப்பயும் வரும்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வரக்கூடிய டிரான்சாக்ஷன் காஸ்ட் தான், செல்லிங் காஸ்ட். அது இப்போனா எனக்கு ஒரு 2% டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஆகுதுன்னா அப்போ இப்போயே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியாச்சுன்னா அப்போ 8,82,000 ரூபாய் தான் இருக்குது. ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு சேல்ஸ் என்னங்க? அடுத்து 31/3/2012 1/11/2011 ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு சேல்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,80,000 ரூபாய் தானே. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டு. 1/11/2011 அதோட ரேட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு? 9,80,000 ரூபாய் இருந்துச்சு. அதாவது இந்த ஃபிகர், இது வந்து இந்த ஃபிகர். ஸோ வாட் இஸ் டிஃபரன்ஸு? டிஃபரன்ஸு வாட் இஸ் டிஃபரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸு செக் பண்ணி பார்த்துக்கலாமே. 82,000 மைனஸ் 9,000. ஸோ 98,000 ரூபாய். அப்போ 98,000 ரூபாய் அஸ்டோட வேல்யூ குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் எஸ் டிகிரிஸ். அப்போ நம்ம அங்கே பார்த்தா 1 லட்சம் வந்துச்சு, 10 லட்சத்துக்கு 9 லட்சம் வந்துச்சு. ஆனால் இங்கே 98,000 பிகாஸ் ஆஃப் 3% டிரான்சாக்ஷன் காஸ்ட். அந்த 1 லட்சத்துக்கு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த 1 லட்சத்துக்கு டிரான்சாக்ஷன் 2% போட்டால் 98,000 வரும். இப்படியும் நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ பட் எப்படின்னா ஆன்சர் வந்து தட் டசன்ட் மேட்டர். பட் இந்த அசட் வேல்யூ குறைஞ்சிருச்சா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்டால் எஸ் குறைஞ்சிருச்சு. அப்போ 31/3/2012 வந்து அசட் வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா அது நமக்கு செலவு தானே, அது நட்டம். பிஎன்எல் அக்கௌண்ட் எடுத்தால் 98,000 டூ பயாலஜிக்கல் அசட், பிஏனா பயாலஜிக்கல் அசட், தட் இஸ் 98,000. இது உங்களுக்கு கிளியராக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏங்க இந்த கான்செப்ட் இது வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, கேட்கறது நம்ம சொல்றோம். இந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஆர் பார்ன் பை த செல்லர். இஃப் டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஆர் பார்ன் பை செல்லர் அண்ட் பர்ச்சேசர் போத் அப்படின்னா என்ன? இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதாவது ஒருவேளை இது வந்து செல்லர் மட்டும் எடுத்துட்டாருன்னா என்ன கான்செப்ட்? இந்த இடத்துல வந்து செல்லர், ரெண்டாவது பாயிண்ட் வந்து செல்லர் அண்ட் பையர் பார்ன். இப்போ என்ன நடக்கும்? செகண்ட் கான்செப்ட், இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் இல்லைன்னா டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை வந்து செல்லரு பையர் 2 பேரும் பார்ன் பண்ணிட்டாங்கன்னா என்ன இருக்கும்?
அந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் பாண்ட் பண்ணா என்ன வருதுன்னு நம்ம சொல்லியாச்சு இல்லையா. அப்போ நம்ம ரெண்டாவது கான்செப்ட் போயிடணும். ரெண்டாவது, ஒரு பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து ஆல்வேஸ் எனக்கு டைரக்ட் காஸ்ட் தான். அப்போ திருப்பி நம்ம அதே கான்செப்டை போக போகிறோம். பயாலஜிக்கல் அசட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு P&L அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். இந்த கேஷ் ஆர் பேங்க்ல வந்து நீங்கள் 10 லட்ச ரூபாய் லெஸ்ஸு ப்ளஸ்ஸு 2% டிரான்சாக்ஷன் காஸ்ட்டா, அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து பர்ச்சேஸர் பாண்ட் பண்ணணும்னு சொன்னால் அப்போ வந்து 1,20,000 அதுங்க 20,000 வந்துச்சு. 10,20,000. இந்த 10,20,000 நீங்கள் எங்கே போடுறீங்க? இங்கே போடுறீங்க. இங்கே 10,20,20,000. அங்கே இந்த பயாலஜிக்கல் அசெட்டில் 10,20,000 போட முடியாது. அங்கே அதோடைய ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு? செல்லிங் காஸ்ட் போடும்போது 10 லட்ச ரூபாய். இதில் நீங்கள் கழிக்கிறீங்க, என்ன கழிக்கிறீங்க? 20,000 கழிக்கிறீங்க. அப்போ இங்கே 9,80,000. இதுதான் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் செல்லு அப்படிங்கிற வந்து நிற்கும். எவ்வளவு? 9,80,000. இங்கே 10,20,000. அப்போ 9,80,000 10,20,000. ஸோ 40,000. சார் இந்த கணக்கு என்னது? அங்கே வந்து 20,000 வந்துச்சு, 40,000 வந்துச்சு அப்படின்னா இந்த P&L அக்கௌண்ட் ரெண்டு காஸ்ட் உள்ள வருது. இந்த இடத்துல வந்து செல்லிங் காஸ்ட் ப்ளஸ் பர்ச்சேஸ் காஸ்ட் போத் காஸ்ட் ஆர் இன்கர்டு. ஸோ அதான் பழக்கம். ஸோ அதனால இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 10,20,000 மாறும். அந்த 10,00,000 இங்கே 10,20,000 மாறும். அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு clear ஆயிடுச்சு. சரி, இப்போ அசட் வேல்யூ குறைஞ்சிச்சு இல்லவா? இது வந்து 1/11/2011 நடக்கிறது. சரி, 31st 12 சரி 3 31st 3/2012 என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிடுச்சுன்னா அசட் வேல்யூ குறைஞ்சிருச்சு. ஏன்னா 10 லட்சத்திலிருந்து 9 லட்சம் ஆயிடுச்சுன்னு கணக்கு போட்டாங்க. 1 லட்சம். இப்போ நம்ம இப்போ எப்படி போட முடியும்னா, P&L அக்கௌண்ட் அது மாறாதுல்ல. P&L அக்கௌண்ட் டேட்டா டு பயாலஜிக்கல் அசெட் எவ்வளோ போடலாம்? அந்த விஷயத்தில் வந்து ஒரு மாற்றம் கிடையாது. நம்ம ப்ரீவியஸாக எடுத்த அதே கான்செப்ட் தான். அப்போ இந்த கான்செப்ட் தான். அதாவது ஏன்னா செல்லிங் கான்செப்ட் மட்டும் கான்செப்ட் 10 லட்சத்தில் இருந்து 9 லட்சத்தில் இருந்துச்சு. 9 லட்சம் ஆயிடுச்சு. 2% ப்ளஸ் 82,000. 9,80,000 எப்படி இருந்திருக்கும்? இங்கே அந்த சேல்ஸ் இது குழப்பம். 9,80,000 82,000. ஸோ இது வந்து எப்பயுமே மாறாது. இது வந்து செல்லிங் காஸ்ட் இங்கே டிஸ்டர்ப் பண்ணாது. சரி, இப்போ என்ன ஆச்சு இந்த இடத்துல கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வழி புரிஞ்சது வந்து ரெண்டு, அதாவது ஒருத்தர் பாண்ட் பண்ணா என்ன, ரெண்டு பேரும் செல்லிங் காஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா செல்லிங் காஸ்ட் மட்டும் நம்ம கழிச்சோம். பையரும் காஸ்ட் கேன்சல் பண்ணாங்க. இந்த பையிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதான் 10 லட்சம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். தேங்க்ஸ்.